வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ரொம்ப எளிதான பொரி உருண்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். பொரி உருண்டை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 3 கப் அரிசி பொரி எடுத்து வச்சுருக்கிறேன். எந்த கப்பில் பொரி அளக்குறோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம், 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை ஜூஸ் வேணும், 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய். ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்கிற வெல்லத்தை ஒரு பேனில் சேர்த்துட்டு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் கல் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் இதை நம்ம அரிச்சு எடுக்கணும். பாருங்க, இப்போது அந்த துண்டெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. நீங்கள் இதை கரைச்சி எடுக்கும்போது மேக்ஸிமம் நல்லா பொடி பண்ணிவிட்டு கரைச்சி எடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு இது பாகு பதத்துக்கு வராமல் இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா அரிச்சு எடுத்தாச்சு. எவ்வளோ வேஸ்ட் இருக்குது பாருங்கள். இப்போ இதை இன்னொரு பேனில் மாற்றி வச்சுருக்கோம்ல, இதை நம்ம நல்லா கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். இது ஒரு தட்டில் எடுத்து விட்டோம்னா அது அந்த இடத்த விட்டு தாண்டி போகாமல் அப்படியே இறுகி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போமே அது நமக்கு கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. பாருங்கள், இது ஜெல்லி மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம எலுமிச்சை ஜூஸ் சேர்த்துடலாம். இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த வெல்லம் இப்போ இருக்கிற அந்த பதத்தை விட்டு இன்னும் இறுகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த எலுமிச்சை ஜூஸ் சேர்க்குறோம். அதனால் கட்டாயமாக அதை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு வெல்லம் உடனே இறுகிரும். உங்களுக்கு பொரி உருண்டை உருட்டுறதுக்கெல்லாம் வராது. பாருங்கள், இந்த பதத்தில் இது இருக்கும். கொஞ்சம் இது சூடு ஆறுறது வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பொரியை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி மெதுவாக அது சூடு ஆறுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பொரியலையும் நல்லா அந்த வெள்ளை பாகு படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அவ்வளோதான். இனி நம்ம இதை உருண்டை பிடிக்கணும். லைட்டாக சூடோடு தான் இருக்கும். அந்த சூடு இருக்கும்போதே நம்ம இதை உருண்டை பிடிக்கணும். ஃபஸ்ட்டு கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். இனி நமக்கு தேவையான அளவு பொரியை இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு இந்த 2 கை வச்சோம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். இன்னும் டைட்டாக இந்த மாதிரி இருத்தி உருண்டை பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் நம்ம பொரி உருண்டை உருட்டும் போதும் கையில் நெய் தடவிக்கோங்க. இது சாதாரணமாக தண்ணியிலையும் தொட்டு உருண்டை பிடிப்பாங்க. நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பொரி உருண்டை 2 நாள் தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம இந்த மாதிரி நெய் தொட்டு அந்த பொரி உருண்டை பிடிக்கும்போது 1 வீக் வரை இருந்தாலும் இது ஒன்றுமே ஆகாது. பாருங்க, அவ்வளோதான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. அவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையுமே எல்லா பொரியுமே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்குறோம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளான வேலை தான். குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே பிடிக்கும். நம்ம இதில் சுக்கு பொடியெல்லாம் சேர்த்துருக்குறோம். அது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான். பாருங்கள், சத்தம் கேட்குது பாருங்கள். இந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சுன்னா தான் பொரி உருண்டை நமக்கு கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த பொரியை நாம் உடைக்கும் போது உள்ளே வெள்ளை கலரில் தெரியணும்.
அந்த அளவுக்கு நம்ம அது சூடு ஆறதுக்கு முன்னாடி நம்ம வந்து உருண்டை பிடிச்சோன்னா தான் இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்துக்கு நமக்கு வரும். இது நம்ம கடித்து சாப்பிடும்போது நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ஈஸியான வேலை தான். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்லேருந்து வந்த உடனேயும் இதை வந்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம சாப்பிட கொடுக்கலாம். இன்ட்ரெஸ்ட்டாக குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.